ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி ஹோம்மேக்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மட்டன் எலும்பு குழம்பு ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எலும்போடு சேர்ந்த மாதிரியான மட்டன் எடுத்திருக்கேன். கறியாக வாங்காமல் எலும்போடு கலந்த மாதிரி மட்டன். இந்த குழம்பு உங்களுக்கு இந்த மாதிரி மட்டனில் குழம்பு செய்யும்போது அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்ந்துருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஓரளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதாவது 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. இப்போ இது கூட கொஞ்சமாக மட்டன் தண்ணி விடும் வேகும்போது. அதனால் 1 டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்க்கணும். இது கூட நான் தேவையான அளவுக்கு உப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு நம்ம மூடி வேக வைக்கணும். குக்கரை மூடிட்டு 10 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். விசில் போட்டு 10 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். மட்டன் அவ்வளோ நேரம் அத்தனை விசில் வைக்கும்போது மட்டும்தான் மட்டன் வேகும். 10லேருந்து 12 விசில் வரைக்கும் வைக்கலாம். இப்போ நான் இதுக்கு தேவையான மசாலா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா தேங்காய், பூண்டு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன். இது கூட தேவையான மசாலா பொருட்கள் சிலதை சேர்க்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்ந்து வரும். அதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு பெப்பர் சேர்த்துக்க போகிறேன். பெப்பர் 2 டீஸ்பூன் அளவுக்கு போதும் இந்த அளவுக்கு மட்டனுக்கு. உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதுக்கு அடுத்து சீரகம் சேர்க்க போகிறேன். சீரகம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறமா சோம்பு சேர்க்க போகிறேன். அது 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்கணும். இந்த சோம்பு பார்த்திங்கன்னா அளவு கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கிடலாம். ஏன்னா குழம்பு தூள்லேயே நம்ம சோம்பு, சீரகம்லாம் சேர்த்து அரைச்சிருப்போம். அதனால் இது ரொம்ப சோம்பு வாசனை பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அளவை கம்மி பண்ணிக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் தண்ணி சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் பெரிய வெங்காயத்தில், இல்லை அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் ப்ளஸ் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இது எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். இது சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நார்மலாக வதங்கினா போதும். குழம்பு கொதிக்கும் போது இது கரெக்டாக வந்துடும் சேர்ந்து. பாருங்கள், நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற குழம்புக்கு தேவையான அந்த மட்டன் இருக்குது இல்லையா, அதை இதில் சேர்த்துக்க போகிறேன். இதை கையில் லேசாக மசிச்சுட்டு விட்டுருங்க. கையில் அந்த கரண்டிலேயே லேசாக மசிச்சு விட்டுருங்க. ரொம்ப உங்களுக்கு ரொம்ப அது வதங்கிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ இதை அந்த மட்டனை முதல்ல அந்த மட்டனில் இருக்க சூப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மட்டனை இதில் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் குழம்பு கொதிக்கும் போது தான் போடுவோம். அப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த மட்டனில் தேவையான அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் தான் பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு ரொம்ப முக்கியம். பொதுவாக நான் பயன்படுத்துகிற பொடி எப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் தனியாக அரைச்சிப்பேன், மல்லித்தூள் தனியாக அரைச்சிப்பேன். ஆனால் முதல்ல அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரே பொடியாக சேர்த்து அரைக்கிற மாதிரி பழகிடுச்சு. ஸோ இப்போ நான் அந்த மாதிரி தான் சேர்த்துக்க போகிறேன். ஒரே பொடி தான், அது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள் தனித்தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு எப்படி சேர்க்கணுமோ அப்படி சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற மசாலாலாம் சேர்க்கணும். இதில் கரம் மசாலாவோ இல்லை வேறு கடையில் வாங்குற மாதிரி இந்த சிக்கன் 65 மசாலா இது மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே வீட்டில் அரைச்ச பொடி இல்லை, வீட்டில் அரைச்ச மசாலாவே செய்கிறதுனால வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாசனை பார்த்திங்கன்னா. இது உங்களுக்கு சட்டன் நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சிடலாம். இது உங்களுக்கு இட்லிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்குமா. காலையில் இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அது கூட கறி குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கப்புறமா நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா பொருட்களை இதில் சேர்க்க போகிறேன்.
இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போதும். ரொம்ப மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா வந்து குழம்பு ரொம்ப மஞ்சள் கலரில் தெரியும். ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக தெரியும், நல்லா இருக்காது டேஸ்ட்டும். ஸோ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்தா போதும். இப்போ நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ இது கூட ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலாவை வந்து சேர்த்துடலாம். அந்த மசாலா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கொரகொரப்பாக நீங்கள் அரைக்கக்கூடாது. நல்ல சாஃப்டாக இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சிடணும். கொரகொரப்பாக இருந்தால் குழம்பு வந்து நல்லா இருக்காது. இப்போ அந்த நான் அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிறேன். எதுவுமே மிச்சம் வைக்க வேணாம். ஏன்னா நான் இப்போ சொன்ன அளவுகள் எல்லாமே 1 கிலோ மட்டனுக்கான அளவு, எலும்பு குழம்புக்கான அளவு. ஒருவேளை நீங்கள் 2 கிலோ இல்லை 3 கிலோ செய்ய போகிறீங்க அப்படின்னா இதில் அப்படியே 3 டைம்ஸ் எல்லா மசாலா பொருட்கள் அரைச்சிருக்கக்கூடிய இந்த மசாலா எல்லாமே வந்து அப்படியே 3 மடங்கு வந்து நீங்கள் மாற்றி சேர்த்துக்கிறணும். அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே அதே தான். இப்போ வந்து குக்கரில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது அந்த குவான்டிட்டிக்கு தகுந்தாப்புல மாறுபடும். நம்ம எவ்வளோ பெரிய கொஞ்சம் அதிகமானது செய்யும்போது விசில் டைமிங் வந்து கொஞ்சம் மாறுபடும். மற்றபடி இதில் எல்லாமே சேம் தான். இப்போ கொஞ்சமாக வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது. தண்ணி வந்து நீங்கள் மீடியமான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறணும். ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் குழம்பு. ஆனால் உங்களுக்கு கொதிக்கும்போது நல்லா திக்னஸ் வந்துடும். நேரம் ஆக ஆக மட்டன் குழம்பு மட்டும் நேரம் ஆக ஆக உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து காலையில் மட்டன் குழம்பு வந்து ஓரளவுக்கு திக்னஸில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மதியம் பார்க்கும்போது இன்னும் அது திக்காக இருக்கும். பாருங்கள், நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு. குழம்பு கம்மியாக இருக்கிற மாதிரி, மட்டன் நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம குழம்பு ஊற்றிட்டு அது கூட குழம்போடு சேர்த்து அந்த மட்டனை எடுக்கும்போது அந்த மட்டன் காலியாக குழம்பு கீழே அப்படியே குழம்பு மட்டும் கிடக்க ஆரம்பிச்சிரும். சரியாக வந்துடும். இப்படி தான் இருக்கணும் மட்டன் குழம்பு அப்படிங்கிறது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து நமக்கு ஃபீல் பண்ண முடியாது ரைஸில். பாருங்கள், சூப்பரான மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ராஜி ஹோம்மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.